சார் இப்போல எந்த பேய ஓட்டுனீங்க? பேய் நான் ஓட்டல, பேய் என்ன ஓட்டி இருக்கும். ஐயோ. இது வந்து ஒரு somewhere around 2002 2003. ஓகே, அப்ப வந்து எங்க வீடு பாத்தீங்கன்னா அது வந்து லாட் வீடு. அண்ட் தென் நீங்க மெயின் ரோட்ல இருந்து வந்து போகும்போது அது ஒத்த பாதை தான். மீனிங் அங்க காடி வந்துச்சுன்னா ஆப்போசிட்ல நீங்க கொஞ்சம் ஓரத்துக்கு போகணும், அங்கிட்ட உள்ள காடியும் ஓரத்துக்கு போகணும். அண்ட் தென் அப்ப முன்னுக்கு எங்க வீட்டு முன்னுக்கு பாத்தீங்கன்னா அந்த போச்சுக்கு அங்கிட்டு வெளியே வரும்போது அல்லூரோடல அப்ப அந்த கல் இருக்காது, உட்காந்து பேசுவோங்க. நீங்க நேரம் அல்லூரை பார்க்கலாம், அந்த கல் இருக்கும். அங்க உட்காந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து யூஸ்வலி அவர் வருவாரு, அவர் என் வீட்டுக்கு வருவாரு. மணி ஒரு 8:30 9 அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 11 12 அந்த மாதிரி தான் அவர் போவாரு. எங்கேயும் போக மாட்டோம், எங்க வீட்டு முன்னாடி உட்காந்து பேசி. ஸோ இது ரொம்ப நாளா போயிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் அந்த அன்னைக்கு வந்து இந்த வீட்டுல வந்து மாதம் இருக்காங்க, தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. பட் தென் கதவு தான் சாத்தி இருக்கு, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வெளியே உட்காந்துருக்கோம். தென் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த நோக்கியா அந்த 8850 அந்த சின்ன பட்டர்ஃபிளை போன், அது அப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ அப்ப அதுதான் நம்ம ரொம்ப பாய்ச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படி இருப்போம். ஸோ அவனும் அந்த போன் வச்சிருக்கான், நானும் அந்த போன் வச்சிருக்கிறேன். பட் கொஞ்ச நேரம் சென்று பார்த்தா அவன் போன் அப்படி பட்டுன்னு கீழே உழுவுது. உளுந்த கையோட ஐ டிடன்ட் பே மை அட்டென்ஷன், ஏன்னா அது உழுவுறது எடுக்கிறது நார்மல் சொல்லிட்டு நான் போனை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப ஜஸ்ட் கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட ஒரு மாதிரி சவுண்ட் வந்துச்சு. என்ன மாதிரி சவுண்ட்னா அப்படி ஒரு மாதிரி இப்படி மச்சம் ஸ்ட்ரெஸ் மசாம் நாட் அன்கம்ஃபர்டபுள். அப்ப நான் என்ன செஞ்சேன், பார்த்துட்டு பெசாம இருந்துட்டு அப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட் அவன் என்ன சொன்னானா கை வலிக்குதுன்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன் கை வலிக்குதா, நார்மல் தானே, பிகாஸ் வேலை செய்யறது. அப்ப நான் என்னடான்னு சொல்லிட்டு இல்ல ஜோஷ் ரொம்ப கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கையை எடுத்து அவன் பின்னால முதுகிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இப்படி இருந்தான். அப்ப நான் என்ன செஞ்சேன், அவன் கையை பிடிச்சிட்டு இது என்னடா ஆச்சுன்னு கேட்டேன். அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு யாரா நீ கைய விடுறான்னு சொன்னான். அந்த மாதிரி சொன்ன கையோட யாருமே இல்ல, வெளியே நானும் அவன் தான் இருக்கோம். அன்னைக்கு அவன் பார்த்த அந்த பார்வை வந்து நாட் நார்மல் பார்வை, வெரி ஃபியர்ஸ், டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, அண்ட் தென் நான் என்ன செஞ்சேன், அந்த மாதிரி சொன்ன கையோட கையை விட்டுட்டு ஐ ஜம்ப் தி அதர் சைட். அது என்ன ஒரு 2 ஸ்டெப், ஒரு ஸ்டெப் அல்லூர்ல நான் அங்கிட்டு போனேன்னா ரோடு அங்கிட்டு போயிட்டேன். நான் அங்கிட்டு ஓடிட்டேன், ஏன்னா வீட்டுக்குள்ள கூட போக முடியல, நான் அங்கிட்டு போயிட்டேன். இதுல நான் கேட் பேனிக். அப்புறம் அவன் அங்கேயும் ஏஞ்சிட்டு சொல்றான், அவன் ஏந்திரிக்கிறான். அவன் ஏந்திரிக்கும் போது அவன் போனு அவன் காடி சாவி எல்லாமே கீழே விழுது. எனக்கு மயக்கமா வர்ற மாதிரி இருக்கு. டக்குன்னு மாறிட்டு, ஐ மீன் பேக் டு நார்மல் ரெடி. எனக்கு மயக்கமா இருக்கு, கையில ஒரு மாதிரியா இருக்கு. அப்படி பண்ண கையோட நான் கொஞ்ச நேரம் போல அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் தென் நான் பாத்துக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் அவன் வாரிட் மாதிரி இருந்தான். அப்ப நான் என்ன செஞ்சேன், அவனை பிடிச்சிட்டு அவன் அப்பதான் ஒரு வீரா புதுசு வாங்கியிருந்தான். அந்த டைம்ல வீரா வெரி ஃபேமஸ் வாங்கியிருந்தான். காடியை வீட்டு முன்னாடி பார்க் பண்ணியிருந்தான். நான் என்ன செஞ்சேன், அவனை கொண்டு போயிட்டு பக்கத்துல படுக்க வச்சுட்டு காடி பக்கத்துல சீட் இது பண்ணிட்டு நான் காடி எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போறேன். அப்ப போயிட்டு இருக்கிறப்ப மணி வந்து ஒரு 11:30 12. ஒரு அடி கோல், இன்னும் ஒரு அடி கோல். ஏர்கோனை வேகமா வைங்க, எனக்கு முடியல வேர்க்குதுன்னு சொல்றான். நான் என்னது வேர்க்குதான்னு சொல்லிட்டு ஏர்கோனை வேகமா வச்சுட்டு, பிகாஸ் நானே கொஞ்சம் பதத்துல இருக்கேன், நான் ரோட பார்த்து ஓட்டணும். அப்ப அந்த லைட் வெளிச்சத்துல அவன் மூஞ்சில பாக்குறான், அப்படி வருது ஊத்துது அவன் மூஞ்சில. ஐ நெவர் சீன் தட் பிஃபோர். அண்ட் தென் என்ன செஞ்சுட்டேன், நான் ஒன்னும் ரியாக்ஷன் பண்ணல, பிகாஸ் ஐ நோ சம்திங் இஸ் கோஸ் ராங் ரெடி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நேரம் அவனை போய் வீட்டு முன்னுக்கு நிப்பாட்டிட்டு அவனை உள்ள போன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டே போனேன். அவன் கதவை திறந்துட்டு நான் பாக்குறேன் முன்னுக்கு சோஃபால தான் படுத்தான். அவன் வீட்டு முன்னுக்கு சோஃபால படுத்துட்டான். நான் என்ன செஞ்சுட்டேன், அவன் காடியை பார்க் பண்ணிட்டு அவன் வீட்டோட மோட்டர் எடுத்துட்டு நான் வந்துட்டேன். வந்த கையோட நான் படுத்துட்டேன். படுத்த கையோட மக்கியா நாள் நெக்ஸ்ட் டே ஹி கால் மீ. கால் பண்ணிட்டு என்ன நடந்துச்சு சீரியஸா கேட்டான். அப்ப நான் சொன்னேன் இன்னமும் உனக்கு ஆச்சுன்னு. சரி ஓகே, நான் அப்புறம் ஈவினிங் வர பாப்போம்னு சொன்னான். அவன் இந்த மாதிரி பேச மாட்டான், ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசினா, கட் அண்ட் ரைட்டா பேசினான். அப்ப சரி சொல்லிட்டு வந்தான் என் வீட்டுக்கு. ஈவினிங் இந்த வரப்ப கொஞ்சம் ஏர்லியா வந்துட்டான், மணி ஒரு 5 6 o'clock. வந்த கையோட நார்மலா எப்பயுமே அந்த பாடி லாங்குவேஜ்லாம் இல்ல, ரொம்ப ஸ்ட்ரிக்ட், லைக் வந்து ஐ மீன் யூ நோ லைக் ஃபோக்கஸ் சம்திங் எல்ஸ் சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போனான். வேலை முடிஞ்சு என்னை ஏத்திட்டு அவன் வீட்டுக்கு போனான். போன கையோட அவன் மேல போயிட்டான். அவங்க அம்மா வந்து கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னயா நடந்துச்சுன்னு கேட்டாங்க ஒரு கேள்வி. என்ன நானு இல்ல ஆண்டி, அவன் ஒரு மாதிரி மயக்க வர்ற மாதிரி இருந்துச்சு, நான் வந்து விட்டுட்டேன். ஏன் ஆண்டின்னு கேட்டேன். சோஃபால உட்காந்துக்கிட்டு அப்படி உரும்பிக்கிட்டு இருக்கிறான். காலையில சொல்றாங்க ஒரு 6 மணிக்கு அப்படி முறுக்கிக்கிட்டு இருக்காங்க உடம்ப, கண்ணு மூடிக்கிட்டு. இவங்க ஷி நோஸ் ரெடி, ஷி சென்ஸ் ரெடி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு அவன் முடிய பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அடங்கிரு அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதை அவங்க அப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. பிடிச்சிட்டேன், பிடிச்சிட்டு அடங்கிரு போயிருன்னு சொன்னாங்க. ஆமாவா, எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பேரண்டோட ஃபியர்ஸ் எல்லாமே. சோ பிகாஸ் இப்ப நான் டிராவல் பண்ணுமா அவங்க கூட. அப்புறம் குளிச்சுட்டு வந்தான், யார்ட்டும் ஒன்னும் பேசல, ஒன்னும் இது பண்ணல. வந்தான், தலையை காட்டினா கிளம்புன்னு.
பொண்ணு. அப்ப மோட்டர் அவன் தான் எடுத்தான், நான் பின்னால உட்காந்துருந்தேன். அப்ப அவர் கூட வேலை செய்யற ஒருத்தர் வந்து ஈவினிங் வந்து சிக்கன் ரைஸ் வைப்பாரு. அப்ப அவர் அன்னைக்கு என்ன செஞ்சாரு, கடைய வேற ஆள்கிட்ட பாத்துக்க சொல்லிட்டு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அந்த பையனை. அவன் ஷேர் பண்ணிருக்கான் போல, சம்திங் ஹேப்பன் சொன்ன கையோட அவன் ஷேர் பண்ணிருக்கான் வேலை இடத்துல. அப்ப சரி ஈவினிங் நீ வீட்டுக்கு வா, நம்ம போய் பாப்போம்னு சொன்ன கையோட அவர் வீட்டு முன்னுக்கு போகும்போது மணி ஒரு 7 மணி ஆகும்போது எப்படி இருக்கும், பாதி வெளிச்சம் பாதி இருக்கு. அவர் வீட்டு முன்னுக்கு கால் பண்ணிட்டு நான் வந்துட்டேன்னு சொன்ன கையோட அவர் ரிப்ளை பண்றாரு, ஏரியா நான் கீழே வரேன்னு. இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்ப இப்ப நம்ம வீட்டு முன்னுக்கு உட்காந்துக்கிட்டு அந்த இன்னொரு வீட்டை பார்ப்பாங்க, ஆப்போசிட் வீட்டு பார்க்கலாம்ல, வீட்டு முன்னுக்கு உட்காந்தா ஓகே, அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல உட்காந்துருந்தாரு. ஆனா நான் வந்து மோட்டர்ல உட்காந்துருக்கேன். மோட்டர்ல உட்காந்துட்டு நான் நேரா ரோட பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அவன் வந்து உட்காந்துட்டான், கீழே உட்காந்துட்டு 2 காலை வந்து கிராஸ் பண்ணிட்டு 2 கையை வந்து முட்டிக்கிட்ட அப்படி வச்சுக்கிட்டு உடம்பு முன்னுக்கும் பின்னாலையும் போயிட்டு இருக்கு, கை வந்து அப்படியே முறுக்கிட்டு இருக்கு. அப்ப ஐ மீன் ஹி ஃபேசிங் த ஹவுஸ், ஆனா ஆப்போசிட் வந்து நான் தான், ஏன்னா மோட்டர்ல நான் இருக்கிறேன். அப்ப நான் என்ன செஞ்சேன், அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல திரும்பி அவனை பார்த்தேன். அந்த முறுக்கிக்கிட்டு முன்னுக்கு தலையாட்டிக்கிட்டு இருந்தவன் என்னை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சான். அப்ப நான் என்ன செஞ்சேன், இல்ல நான் அப்படியே மறுபடியும் என் தலையை நேரா ரோட்டுக்கே திருப்பிட்டேன். நான் அவனை பார்க்கவே இல்லை. இது 2வது டைம் வேற. அந்த அண்ணன் சீக்கிரம் வாங்க தெய்வம் மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் இறங்கி வந்தாரு. வந்த கையோட அவன் உட்காந்து சரி வாரான்னு சொல்லிட்டு இப்படி கையை பிடிச்சிட்டு அப்புறம் கையை பிடிச்சிட்டு விட்டாரு. ஆனா அவன் புல் பேக், நான் பார்த்தேன் அவன் புல் பேக் பண்ணான். அவர் மறுபடியும் பார்த்துட்டு வாடான்னு சொன்னாரு. யாரா நீன்னு கேட்டான். அவரை மறுபடியும் நான் நினைச்சேன் செத்தீங்கண்ணா நீங்கன்னு. அவரை கேட்ட கையோட நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவர் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. அவர் என்னத்துமா சொன்னாரு, கையை இப்படி சுண்டிட்டு நீ ஏங்கிட்டே நீ காட்டுறியான்னு கேட்டாரு. ஐயோ இது என்னடா இங்க 2 பேத்துக்கு சண்டை வர போதா, இங்க ஒரு புது கச்சேரியா நினைச்சுக்கிட்டேன் நான், இங்க ஒரு இன்சிடென்ட் நான். பிகாஸ் இவர் அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாரு. அவன் வேற ஏதோ பூந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இவர் போயிட்டு அவங்ககிட்ட அப்பதான் நீ ஏங்கிட்டே காமிக்கிற அப்படி இப்படி சொன்ன கையோட அவனை பிடிச்சி வீட்டுக்குள்ள கொண்டு, வீட்டுல மின்னுக்கு போச்சுல வந்து நாக்கால வச்சிருப்பாங்க, மின்னுக்கு போச்சுக்கிட்ட நாக்கால் வச்சிருப்பாங்க. உட்கார வச்சுட்டாரு. அவர் கொஞ்சம் இதா இருப்பாரு, அவன் எலும்பா இருப்பான். உட்கார வச்ச கையோட அவன் கையில நான் பாக்குறேன் அப்படியே மடங்குது அந்த மின்னுக்கு விரல்ல. அப்புறம் மறுபடியும் என்ன ஆகிறான், பேக் டு நார்மல், பேக் டு நேச்சர். ஜோஷ் பாருங்க ஜோஷ், எங்க உடம்புல வலிக்குது, என் கையில விரல்ல ஒரு மாதிரியா இருக்கு அப்படி சொன்ன. நானும் பாக்குறேன். தென் சொன்னாங்க நீங்க வீட்டுக்கு கால் பண்ணுங்க சொல்லிட்டாங்க அண்ணனுங்க. ஸோ நான் என்ன செஞ்சேன், அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணேன், அவங்க அம்மா கால் பண்ணிட்டு சொல்லிட்டேன் இங்க வாங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு. ஹி வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல், அவங்க எல்டர் பிரதர், வெரி வெரி ரெஸ்பெக்ட். இன்னும் என்னன்னா என்ன அப்படி கொஞ்சம் ஜோக் பேசினா கூட கொஞ்சம் தான் சிரிப்பாங்க. ஸோ அவங்க அண்ணன் வந்தாரு, அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க, அப்புறம் அவங்க மாமா அவங்க அக்காவோட புருஷன் எல்லாம் வந்திருந்தாரு. வந்த கையோட காடியில பிடிச்சி இழுத்து அந்த காடிக்குள்ள உள்ள கொண்டு போறோம். அவன் அவ்வளவு ஸ்கீனியா இருப்பான், அவனை நவுத்த முடியல. We have to 3 or 4 people have to carry the fella, have to pull inside the car. And then அவர் சொல்லிட்டாரு அங்க காடி கோயில், அந்த கோயிலுக்கு கூட்டு போன்னு சொன்ன கையில அவன் காதுல விழுந்துருச்சு. காடிக்குள்ள சொல்றான் என்ன விடுங்கன்னு சொல்றான். நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் பெசாம அவன் சொல்றான் என்னை கொண்டு போய் சாவடிச்சிருவானுங்க, இவனுங்களை நம்பாதீங்க அப்படி இப்படின்னு மொழா சொல்றான். எனக்கு பக்கத்துல வேற நான் இருக்கிறேன், கைய வேற முறுக்கிட்டு இருக்கிறான். வச்சானா என் மூஞ்சிலதான் விழுவான் கன்ஃபார்ம், ஏதாச்சும் வாய திறந்தா. சோ அவ்வளோ ஃபீல் ஸ்ட்ராங்கா இருக்கான். அவங்க அண்ணன் வந்து பின்னால் திரும்பிட்டு. அப்பதான் நான் பாக்குறேன் அந்த ஒரு 3-4 வருஷத்துல அவங்க அண்ணன் அன்னைக்குதான் அவனை கை நீட்டு சொல்றாரு, டேய் பெசாம சொல்றாரு. நீ பெசாம சொல்றான் மறுபடியும். அவங்க அண்ணன் அப்படியே ஜாமா பாக்குறாரு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் இது அவருக்கும். அப்புறம் குந்தூர்ல ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில் வந்து இந்த மாதிரி கேஸ்னா அங்கதான் கொண்டு போவாங்க. கிட்ட போ அவன் ரியாக்ஷன் எல்லாம் மாறுது, ரொம்ப ஃபியர்ஸ் ஆகுறான். காடியில இருந்து வெளியே பாக்குறான், இது பண்றான். தென் அங்க விடல, நல்ல வேலை அவன் ஸ்கீனியா இருந்தான், அதனால சின்னங்க பிடிக்க போயிடுச்சு. பட் தென் அவனை மூவ் பண்ண முடியல. That's a problem. Cannot move the guy, but we can hold. And then கோயில் முன்னுக்கு நிப்பாட்டிட்டு அந்த கோவில் ஒரு பெரிய கேட் இருக்கும், அவனை உள்ள கொண்டு போக முடியல. இறங்கிட்டான். நாங்க தள்ளுறோம், ஒரு காலிலே நிக்கிறான், அந்த கால் அங்கிட்டு போக மாட்டுது, ஒரே காலில் நிக்கிறான். And then அப்படி இப்படின்னு உள்ள கொண்டு போயினேன். இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் தனியா ஒரு ரூம் வச்சிருப்பாங்க.
ஸோ அப்ப அங்க வந்து அந்த பூசாரி ஐயரு அவர் பாட்டுக்கு வந்து எம்சிக்கால வெட்டிக்கிட்டு இருக்காரு. இது நம்மளாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர் பாட்டுக்கு லைமை வெட்டி அங்கங்க போட்டாரு. கடைசியா வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு கத்துனாரு பாருங்க, ஏன்னு கத்து. அந்த கத்து எனக்கே உடம்புல சிலிங்கிருச்சு. அவன் பின்னால போயிட்டான். அவன் அப்படியே பின்னால போன யாரும் அட்டங்கிட்டான். ஸோ அந்த எம்சிக்காக தலையில வச்சாரு. வெச்ச கையோட நீங்க எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் கோழி உள்ள போனுச்சு. அண்ட் தென் they did some things. எல்லாம் அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் he fainted. So and then என்ன ஆச்சுன்னா வெளியே வந்ததுக்கு அப்புறம் போங்க நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் கூப்பிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு மக்கானாலி இதை செய்யணும், ஒரு 7:30 மணிக்கு இந்த இடத்துக்கு வாங்க, இதெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாரு. ஸோ அப்ப நான் போல, பிகாஸ் இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன். தென் இதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு சொல்லிட்டு ஐ டோன்ட் டு டிஸ்டர்ப், போயிட்டு வந்துட்டு இருக்க வேணா சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ வீட்டுக்கு நான் வந்து 7:30 மணிக்கு நான் வீட்டுல இருக்கிறேன். அந்த கவசம் எல்லாமே பட்டுன்னு கரண்ட் போச்சு ஒரு 7:30. போனதுக்கு அப்புறம் மக்கான நான் கால் பண்ணி கேட்டேன். அப்ப தெரியல போனாங்க, இது பண்ணாங்க, இப்ப கொஞ்சம் ஹெக்டியா இருக்கு. இப்ப அவர் ஒரு கட்டம் சொன்னாரு, அங்கேயும் கரண்ட் போனுச்சு. அங்கேயும் கரண்ட் போனப்ப அவர் சொன்னாராம் ஒரு ஃபியூ செகண்ட், ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் கரண்ட் போயிட்டு வந்தது சொன்னாரு. என்ன நடந்துச்சுன்றத பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சொன்னாரு இத்தனை நாள் அவர் அங்க போயிட்டு வர்றப்ப பொண்ணுங்குன்னு சொல்லுவாங்க. they won't disturb us, but it's their territory. Okay, you cannot simply loitering, போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. So அது அடிச்சிருச்சு சொன்னாரு. அது அடிச்ச கையோட then he expected and then அந்த அது என்னமோ செய்ய போவாங்களே, அந்த என்ன சொல்லுவாங்க, அது அந்த இது மாதிரி நடந்துச்சுன்னா ஆத்துல போயிட்டு என்னமோ செய்வது கரண்ட் போனுச்சு. அங்க போன காண்டி எத்தனை மணிக்குன்னு கேட்டா அவன் சொல்ற டைம் எங்க வீட்லயும் ஒரே டைம் தான் போனுச்சு அந்த கவாசான். பட் இத்தனைக்கும் அவன் தாமானும் என் தாமானும் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் டிஃபரன்ஸ் ஏன் போயிட்டு வருது. பட் அங்கேயும் கண்டு போனுச்சு, இங்கேயும் கண்டு போனுச்சு. அப்ப நான் என்ன செஞ்சேன், அவன் வீட்டுல போயிட்டு பார்த்துட்டு அவன் இது பண்ணிட்டு எல்லாம் பேசிட்டு நான் வர ரிலாக்ஸா. நான் வரும்போது மணி ஒரு 10:30 11:30 இருக்கும். பிகாஸ் அதெல்லாம் இந்த லிமிட்டடா இருந்துச்சுல. வரேன், என் வீட்டுல பாக்குறேன் லைட்லாம் திறந்து கிடக்கு, முன்னுக்கு 2-3 காடி கிடக்கு, கேட்லாம் திறந்து கிடக்கு. என்னன்னு சொல்லிட்டு மோட்டரை போயிட்டு உள்ள நான் பார்க் பண்றேன். எங்க சேச்சி பாஸ்டர்லாம் இருக்காங்க. அப்புறம் உள்ள புந்து பாக்குறேன், எல்லாம் அப்படியே பிளரா பாக்குறாங்க. என்னோட யங்கர் சிஸ்டர் வந்து மச்சான் இன்னமும் ஒரு மாதிரி பிளரா இருக்கு. அப்ப அவங்களுக்கும் பொசஸ்ட் மாதிரி இருக்காங்களா? அப்படிதான் தெரிஞ்சிச்சு. ஆனா பொசஸ் பண்ணல, அப்படிதான் தெரிஞ்சிச்சு. பட் தென் உள்ள புந்துனா எல்லாம் பிளரா பாக்குறாங்க, நானும் பாக்குறேன். எங்க அம்மா என்ன கேட்டாங்க, நேற்று என்ன நடந்துச்சு கேட்டாங்க. she heard something la, what happened outside. நான் சொன்னேன், இல்ல கங்கா கொஞ்சம் ப்ராப்ளம், பேர்ல பெரிய விசாரிச்சுக்க. நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், ஸோ அதனால ஏன்னு கேட்டேன். இல்ல இப்ப கொஞ்ச நேரம் முன்னுக்கு தான் பின்ன என் தங்கச்சி பான் பேசிட்டு இருக்கு ஹால்ல. அங்க ஜன்னல்ல இருந்து அது பேரை வந்து 2 வாட்டி சொல்லி கூப்பிட்டாங்க ஒரு பொம்பளாளி. சொன்ன கையோட இது போன் எல்லாத்தையும் தெரிக்க போட்டுட்டு and then எல்லாத்தையும் கூப்பிட்டு until the pastor all came and she looked very fierce. அது very very fierce. அப்ப நான் என்ன செஞ்சேன், I go back to my friends and then share பண்ணேன். அப்புறம் அவங்க அம்மாவும் சொன்னாங்க தான், ஓகே ராத்திரியில moral of the story very simple. ராத்திரியில எங்க வேணா நம்ம சுத்தலாம், ஆனா எல்லா இடத்துலயும் சுத்த முடியாது. every place they have some restriction. So இதுதான் நடந்துச்சு. until now எனக்கு இந்த இன்சிடென்ட் ஏதோ ஒரு குரல் வந்து உங்க சிஸ்டரை கூப்பிட்டது வந்து யாரு, அது யாருன்னு தெரியல. ஏன்னா பாருங்க, பக்கத்து வீடு வந்து அது லாட் வீடுனா கொஞ்சம் கேப் இருக்கும், அங்கிட்டு தள்ளி இன்னொரு வீடு. ஸோ அங்கேயிருந்து கூப்பிட்டாலும் வாய்ப்பு இல்லை. ஸோ அப்ப வந்து இவங்க சொல்லும் போது then pastor get to know what's happening. So they just did one delivery prayers, then they gone, they left. ஸோ அந்த ஒரு 3 daysல 2 இன்சிடென்ட் நான் ஃபேஸ் பண்ணேன். இட்ஸ் வெரி வெரி சீரியஸ். எனக்கு until now எனக்கு இப்ப கூஸ்பம்ஸ் இருக்கு. இப்போ உங்க சிஸ்டருக்கு வந்து எங்க இருந்து வந்திருக்கும் அந்த பொண்ணுங்கோட? வேற ஒண்ணும் இல்ல, அவங்க ராத்திரி ரொம்ப போன் பேசுவாங்க. சோ அங்க இருந்து மேபி வெளியில இருந்து ஏதாச்சும் வெளியே அங்க எங்க எப்படி வந்துச்சு ஐ டோன்ட் நோ. சோ பட் தென் அந்த கவாசான் வந்து அதுக்கப்புறம் நான் நோட்டீஸ் பண்ணேன், அந்த கவாசான் வந்து யூ cannot simply go out at late night, you open the window and then simply talk, no cannot, because we already had 2 incidents. and then அந்த ஏரியாவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மர்மமா தான் இருக்கும் இந்த ஏரியாவே. சோ அதோட வெளியில உட்கார்ந்து கதை பேசுறதுலாம் போவோம். பட் தென்
குறைச்சிக்கிட்டோம். யா, இட்ஸ் a lesson, right? It's a really lesson because நான் என் லைஃப்ல வந்து அப்ப வந்து ஒரு 2002 2003 2022 இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நான் பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் பர்சன் நான் இதை ஃபேஸ் பண்றேன். நல்ல வேளை உங்களே எதுவும் வந்து அட்டாக் பண்ணாம விட்டுச்சே சார். யா, அதுதான் என்ன, வீட்டுல ஒரு ஆளுக்கு என்ன பண்ணிருக்கு, வெளியே என்ன பண்ணிருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ, மேபி இது எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்லலாம் லெசன்.